இயேசு கிறிஸ்துவின் ஆரம்பம் பெத்லெஹேம் என்று வேதத்தின் எந்த ஒரு பகுதியிலும் சொல்லப்படவில்லை. மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் பெத்லெஹேமில் பிறப்பார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் நித்தியத்திலிருந்து வந்தவர். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அன்பர்களை கொலோசியர் நிருபத்தை கற்றுக்கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். இந்த நாளிலும் நாம் கொலோசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆயத்தமாக இருக்கிறீர்களா? சரி, நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கற்றுக்கொண்டதை சற்றே ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? நாம் நீதிமான்களாக்கப்பட்டதினாலே நாம் நேரடியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவினிடத்திலே கிட்டி சேர முடியும் என்றும், இன்றைக்கு உலகம் கிறிஸ்தவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்களா, அன்புள்ளவர்களாக வாழ்கிறார்களா என்பதைத்தான் கவனிக்கிறது. ஒரு கிறிஸ்தவன் யாரென்றால் அவன் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவி. இந்த உலகத்திலே யாருமே பூரணராக முடியாது என்றும், பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒரு விசுவாசி அன்புள்ளவனாக வாழ முடியாது என்றும் கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலும் கற்றுக்கொள்ளப் போவது என்ன? சிருஷ்டிகளிலே முதற் பேரானவர் என்றால் என்ன? திருத்துவத்திலே இயேசு கிறிஸ்துவின் நிலை என்ன? இயேசு கிறிஸ்துவின் 3 நிலைகள் என்ன? சரி, தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். எங்களுக்கு மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். இந்த பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசை திருச்சபைக்காக ஜெபிப்பதை பார்க்கிறோம். வேத புத்தகத்தில் உள்ள மிக அருமையான ஜெபங்களுள் இதுவும் ஒன்று. இது மிகவும் ஆர்வம் தரக்கூடிய ஒரு ஜெபம். ஏனென்றால் இதே காரியங்களுக்காக இந்நாட்களிலேயும் மக்கள் ஜெபிப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே இந்த காரியங்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்றும் கூறுகிறார். முதல் முறை நாம் சுவிசேஷத்தை விசுவாசிக்கும் பொழுதே நித்தியமாக தேவன் நம்மை ரட்சித்து விட்டார். எனவே மீண்டும் மீண்டும் ஆண்டவரே என்னை கழுவும், உம்முடைய பரிசுத்த ஆவியை தாரும் தாரும் என்று ஜெபிப்பதை விட தேவனுடைய பாவ மன்னிப்பிற்காகவும் அவர் நம்மை கழுவியதற்காகவும் நமக்கு அவர் தந்திருக்கிற தூய ஆவியானவருக்காகவும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபத்திலே அநேக காரியங்களை குறித்து கேட்கிறார். பின்னர் தேவன் செய்து முடித்த காரியங்களுக்காக நன்றி கூறுகிறார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். இங்கே முதலாவது வேண்டுகோள் ஞானத்திற்கான வேண்டுகோள். இது வெறும் ஞானத்திற்கான வேண்டுகோள் அல்ல, உன்னதமான ஞானத்திற்கான வேண்டுகோள். ஏனென்றால் அந்நாட்களிலே சிலர் தங்களுக்கு சிறப்பான ஆவிக்குரிய ஞானம் இருப்பதாய் தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். எனவேதான் பவுல் கொலோசை திருச்சபைக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு உன்னதமான உயர்ந்த ஞானத்தை தேவன் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அது மட்டுமல்ல, தேவனுடைய சித்தத்தை அறியும் ஞானமே உயர்ந்த ஞானமாகும். எனவேதான் நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறார். இந்த சிறிய நிறுவத்திலே ஞானம் என்ற வார்த்தை 6 முறை இடம்பெற்றிருக்கிறது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்கள். சகலவித நற்கிரியையுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். 2வது ஜெப குறிப்பு, அவர்கள் கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் வாழ வேண்டும். இதன் பொருள் என்னவென்றால், எந்த மனிதர்களையும் பணிந்து கொண்டு மனிதர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக வாழாமல் கர்த்தருக்கு பிரியமுண்டாக வாழுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமுண்டாக வாழ வேண்டும் என்றால் அவர்கள் நற்கிரியைகளாகிய கனிகளை தருகிறவர்களாகவும் தேவனை அறிகிற அறிவிலே விருத்தியடைந்து கொண்டே செல்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். கிறிஸ்துவோடு ஒட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து கனிகள் காணப்படுகிறதா என்பதை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். இல்லையென்றால், ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமுண்டாக உமக்கு பாத்திரமாக வாழும்படி நீர் விரும்புகிற நற்கிரியைகளாகிய கனிகளை ஒவ்வொரு நாளும் தர எங்களுக்கு உதவி செய்யும் என்று அவரிடத்திலே வேண்டிக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு கிறிஸ்தவனும் தேங்கி நிற்கும் தண்ணீரைப் போல இல்லாமல் அவரை அறிகிற அறிவிலே, அவருடைய வார்த்தையை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்கள். சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு
மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஐந்தாவதாக அங்கே அவர் வேண்டிக் கொள்வது வல்லமையும் பலமும் வேண்டும் என்கிறார். இதுவும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு கிடைக்கும் கிருபைகள். சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் எல்லா சாந்தமும் உண்டாக வேண்டுமென்றால் அவருடைய வல்லமையும் பலனும் தேவை. கொலோசியர் 1:12 ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும். தேவனுக்கு அவர் ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கான காரணங்களை அவர் இங்கே சொல்கிறார். முதலாவதாக, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே நாமும் பங்கடைவதற்கு நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். கொலோசை சபையை தகுதிப்படுத்தி இருக்கிறார். இதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். எப்பொழுது நாம் தேவனிடத்திலே ஜெபிக்கும் பொழுதும் நம்முடைய ஜெபம் ஸ்தோத்திரங்களினாலே நிறைந்ததாய் இருக்க வேண்டும். நமது ஜெபம் விசுவாச ஜெபமாய் இருக்கும் என்றால் அது ஸ்தோத்திர ஜெபமாய் இருக்கும். கொலோசியர் 1:13 இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, பிசாசின் அந்தகார அதிகாரத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலை செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நித்திய ராஜ்யத்தின் சுதந்திரராயும் மாற்றியிருக்கிறார். அது அவர்கள் பெற்றுள்ள மகா பெரிய கிருபை. இதுதான் இந்த உலகத்திலே இப்பொழுது தேவனுடைய ராஜ்யம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்களும் அந்த ராஜ்யத்தின் ஒரு அங்கத்தினராகிறீர்கள். கொலோசியர் 1:14 குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் நம்மை தம்முடைய குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ளே உட்படுத்தினவர் மட்டுமல்ல, அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பையும் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய பாவத்திற்கான மன்னிப்பு வெறுமனே நமக்கு கொடுக்கப்பட்ட மன்னிப்பு அல்ல, அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டதினாலே நமக்கு கிடைத்த மன்னிப்பு. நாம் பாவ அடிமைத்தனத்தினின்று மீட்கப்பட விலைக்கிரயத்தை இயேசு செலுத்திவிட்டார். இவ்வாறு 5 காரியங்களுக்காக பவுல் ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். நாமும் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாயிருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலேயும் பங்கடைய தகுதி பெற்றிருக்கிறோம். இருளின் அந்தகாரத்தினின்று விடுதலை செய்திருக்கிறார். அவருடைய ராஜ்யத்திற்குள்ளே நம்மை உட்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்து மூலமாய் நம்மை மீட்டு இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். கிறிஸ்துவை அறிந்திருக்கிற ஒவ்வொருவரும் இவைகளுக்காக அனுதினமும் நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதை சரியாக உணராத பலர் இந்த காரியங்களுக்காகவும் தேவனிடத்திலே கெஞ்சி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இவை எல்லாமே அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் செய்து முடிக்கப்பட்ட காரியங்கள். சாலமோன் எழுதிய உன்னத பாட்டை நாம் கற்றுக்கொண்ட பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்தும் நாம் சிந்தித்து கொண்டே வந்தோம். இங்கேயும் இயேசு கிறிஸ்துவை குறித்த தெய்வீகத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த நிருபத்திலே மிக உன்னதமான ஒரு பகுதி அது. அவரை குறித்து மிக அதிகமாக சொல்ல முடியாது. ஏனென்றால் அவருடைய எல்லா மகிமையையும் இந்த உலகத்திலே நாம் பூரணமாய் புரிந்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை கேள்வி கேட்பவருக்கான விடை இந்த பகுதியிலே அடங்கியிருக்கிறது. இந்த வசனங்களை நாம் சரியாய் புரிந்து கொள்வோம் என்றால் அவர் எவ்வளவு அற்புதமானவர் என்பதை நாமும் உணர்ந்து கொள்வோம். ஆதி திருச்சபையிலே இருந்த ஒரு வேத புரட்டிற்கு பதில் கூறும் வண்ணமாகத்தான் பவுல் இவ்வாறு எழுதுகிறார். அலெக்சாண்டரியா பட்டணத்தைச் சேர்ந்த அரியஸ் என்பவர் இயேசு கிறிஸ்துவும் ஒரு சிருஷ்டிதான் என்று கூறினார். இந்த வேத புரட்டிற்கு எதிராக நிசியா என்ற இடத்திலே கிறிஸ்துவுக்கு பின் 325ஆம் ஆண்டு திருச்சபை தலைவர்கள் ஒன்று கூடி இயேசு கிறிஸ்து தெய்வத்தில் தெய்வமானவர், மனிதனில் மனிதனானவர் என்று தெளிவுபடுத்தினார்கள். சில காலங்களுக்கு பின்னர் சொசீனஸ் என்பவன் இயேசு கிறிஸ்து கடவுள் அல்ல, மனுக்குலத்திற்கு பாவத்திலிருந்து ஒரு இரட்சகர் தேவையில்லை என்று போதித்தான். இன்று யெகோவாவின் சாட்சிகள் என்று கூறுகிறவர்களும் இப்படிப்பட்ட கருத்துள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை குறித்து நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். கொலோசியர் 1:15 அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். கவனித்தீர்களா? முதலாவதாக இயேசு கிறிஸ்து தேவனுடைய தற்சொரூபமாய் இருக்கிறார். காணக்கூடாத எதையும் நாம் புகைப்படம் எடுக்க முடியாது. அதற்கு ஒரு உருவம் கொடுக்க முடியாது. காணக்கூடாத தேவனை மனிதன் புரிந்து கொள்ளும் வண்ணம்
காண்பிக்க வந்தவரே இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலனாகிய யோவான் இதை மிக தெளிவாய் எழுதியிருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று கூறினார். அங்கே ஆதியிலே என்பது எந்த ஆரம்பமும் இல்லாத ஒரு காலத்தை குறிக்கிறது. கிறிஸ்துவுக்கு எந்த ஆரம்பமும் இல்லை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. மேலும் யோவான் 1:14 சொல்லும் பொழுது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவிற்கு ஒரே குமாரனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது என்கிறார். இயேசு கிறிஸ்து தேவனாய் இருந்தபடியினாலே அவர் அதரிசனமான தேவனின் தற்சொரூபமானார். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது திருத்துவத்திலே அவர் நிலை ஒரு குமாரனுடைய நிலை. முந்தின பேர் என்று சொல்லும் பொழுது எல்லா சிருஷ்டிகளுக்கும் முந்தினவர் என்பது தெளிவாகிறது. இவ்வாறு கூறுவதனாலே அவர் முதலாவது பிறந்தவர் என்று கூற முடியாது. முதற் பேரானவர் அல்லது முந்தின பேரானவர் என்று சொல்லும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ஆரம்பம் பெத்லகேம் என்று வேதத்திலே எந்த ஒரு இடத்திலேயும் சொல்லப்படவில்லை. மீகா 5:2 அவர் பெத்லகேமிலே பிறப்பார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் நித்தியத்திலிருந்து வந்தவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9:6 சொல்லும் பொழுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று கூறப்பட்டுள்ளது. பாலன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார். அதாவது அவர் நித்தியத்திலிருந்து வந்தவர், இந்த உலகத்திலே மனு உரு எடுத்தவர். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காலத்திலே ஒரு தத்துவத்தின்படி தேவன் தனக்கு கீழே ஒரு சிருஷ்டியை உருவாக்கினார். அந்த சிருஷ்டி அதற்கு கீழே மற்றுமொரு சிருஷ்டியை உண்டு பண்ணியது. இவ்வாறாகவே இந்த உலகத்திலே அனைத்தும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவைகளிலே ஒன்றுதான் இயேசு கிறிஸ்து என்று கூறுகிறது. இப்படிப்பட்ட வேத புரட்டுகளுக்கு எதிராகத்தான் பவுல் அங்கே பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்து சர்வ சிருஷ்டிக்கும் முந்தினவர். சிருஷ்டிப்பின் வரிசையிலே அவர் பிறக்கவில்லை, அவர் அதற்கு முன்பே அவர் இருக்கிறார் என்று கூறுகிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 1 முதல் 3 வசனங்களை ஒருமுறை கூட வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. பிதாவாகிய தேவன் நித்தியமானவர், குமாரனாகிய தேவன் நித்தியமானவர். இயேசு பிறந்த ஒரு காலம் என்று ஒரு காலமும் இல்லை. வேத புத்தகத்திலே பல இடங்களிலே இயேசு கிறிஸ்துவே முதற் பேரானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சிருஷ்டிப்புக்கு முந்தினவர். மரணத்திலிருந்து உயிரோடு எழும்பும்போது அவர் முதற் பேரானவர். அவர் ஒரே பேரான குமாரன் என்றும் அழைக்கப்படுகிறார். இதே அதிகாரத்திலே 18 சொல்லும் பொழுது மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர் என்றும் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லும்பொழுது 2 சங்கீதம் 7 தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று கூறுகிறார். இதை குறித்து பவுல் அந்தியோகியா பட்டணத்திலே சொல்லும் பொழுது இவ்விதமாய் கூறினார். அப்போஸ்தலர் 13:32-33 நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று 2 சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம் என்கிறார். சிருஷ்டிகளிலெல்லாம் முதற் பேரானவர் என்று இயேசுவை சொல்லும் பொழுது பெத்லகேமிலே அவர் பிறந்ததை குறித்து பேசவில்லை. இது கிறிஸ்து பிறப்பு தொடர்பான வசனமும் அல்ல. அவரே எல்லாவற்றிலேயும் முதன்மையான ஒரு நிலைமையிலே இருக்கிறார் என்பதை இது குறிக்கிறது. அவருடைய ஆரம்பத்தை குறித்த எந்த குறிப்பும் அல்ல இது. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுதும் சங்கீதம் 89:27 நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன் என்று எழுதியிருக்கிறார். இது மிக தெளிவாக இயேசுவின் நிலைமையை கூறுகிறது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் அவரே சிருஷ்டிகர். தொடர்ந்து வந்த சிருஷ்டிப்புகளிலே இடையிலே வந்தவர் அல்ல, அவரே சகலத்தையும் சிருஷ்டித்தவர். இயேசு கிறிஸ்துவின் நிலைமையை குறித்து இன்னும் சில வசனங்களிலே கவனியுங்கள். எபிரேயர் 1:3 இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய்
தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் மற்ற சிருஷ்டிகளைப் போல ஒரு சாதாரண சிருஷ்டி அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருத்துவத்திலே பிதாவிற்கு அடுத்ததாய் இருக்கிறார். எபிரேயர் 1:7-8 வசனங்களை வாசிக்கிறேன். தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலிகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண சிருஷ்டி அல்ல. இயேசு கிறிஸ்து தேவன் என்பதையே இந்த வசனங்கள் விளக்குகின்றன. அவர் பூலோகத்திற்கு வந்தபோது உலகத்திலே ஒரு குமாரன் பிறந்தார். ஆனால் நித்தியத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். மரியாளுக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து முன்னறிவித்த தூதன் சொல்லும் வார்த்தைகளை கவனியுங்கள். லூக்கா 1:35 வசனம், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஏன் இவ்வாறு கூறுகிறார்? இயேசு அவ்வாறுதான் இருந்தார். அவர் தேவனுடைய குமாரனாயிருந்தார். அவர் இந்த உலகத்திற்குள்ளே வந்தார். மத்தேயு 16:16 பேதுரு இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்றுதான் கூறினார். இப்பொழுது நாம் கொலோசேர் நிருபத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற 3வது வாக்கியத்தை கவனிப்போம். கொலோசேர் 1:16 ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது அவரே சகலத்தையும் சிருஷ்டித்தார். சிருஷ்டிப்பிலே முதற் பலன் என்று சொல்லும் பொழுது அவர் முதலாவது சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல, அவரே அனைத்தையும் சிருஷ்டித்தவர். சிருஷ்டிப்பிலே 2 விதமான சிருஷ்டிப்புகள் இருக்கின்றன, காணக்கூடியவை, காணக்கூடாதவை. ஆவிக்குரிய படைப்புகளை குறித்து சொல்லும் பொழுது பல நிலைமைகளிலே அவைகள் படைக்கப்பட்டிருக்கின்றன என்கிறார். சிங்காசனங்கள், கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இவை தூதரின் வரிசையை குறிக்கிறது. வேத புத்தகத்திலே மற்ற சில இடங்களிலே கேருபீன்களை குறித்தும் சேராபீன்களை குறித்தும் வாசிக்கிறோம். மேலும் பிரதான தூதனை குறித்தும் நாம் வாசிக்கிறோம். எபேசியர் நிருபத்திலே பவுல் சொல்லும் பொழுது நம்முடைய எதிரி ஆவிக்குரிய எதிரி என்று தெளிவாய் கூறியிருக்கிறார். பிசாசானவன் அவனோடு கூட கலகம் செய்த ஒரு கூட்டம் அந்தகார சக்திகளோடு இருக்கிறான். எனவே நம்முடைய ஆவிக்குரிய எதிரிகளிலேயும் வெவ்வேறு நிலையான எதிரிகளை குறித்து படிக்கிறோம். கொலோசியர் 1:16 நாம் பார்க்கும் பொழுது எல்லாம் அவராலே சிருஷ்டிக்கப்பட்டது என்பது மட்டுமல்ல, எல்லாம் அவருக்கென்றே சிருஷ்டிக்கப்பட்டது என்றும் வசனம் கூறுகிறது. இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற 4வது சத்தியமாகும். இன்று இரவிலே நீங்கள் வெளியே சென்று வானத்தை பார்ப்பீர்கள் என்றால் எண்ணிக்கைக்கு அடங்கா நட்சத்திரங்களை பார்க்கிறீர்கள். ஒவ்வொரு நட்சத்திரமும் அந்தந்த இடத்திலே ஏன் நிற்கின்றன? என்றைக்காவது நீங்கள் இதை சிந்தித்ததுண்டா? வானங்களின் ஒரு பகுதியாகவே நட்சத்திரங்கள் இருக்கின்றன. பிரியமானவர்களே, அவ்வண்ணமாக அது இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்பினார். அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது மட்டுமல்ல, அவருக்கெனவே அவைகளை சிருஷ்டித்தார். இது தொடர்பாக நாம் அறிந்து மகிழ வேண்டிய மற்றொரு சத்தியம், நாம் அனைவருமே தேவனுக்கு சுதந்திரராயும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராயும் இருக்கிறோம். நமக்கென தேவன் படைத்து வைத்திருக்கிற மிகப்பெரிய சொத்து நமக்காக காத்திருக்கிறது. ஒருவேளை நம் ஒவ்வொருவருக்கும் அவர் ஒவ்வொரு நட்சத்திர கூட்டத்தை கொடுக்க முடியும். நித்தியத்திலே நாம் சோம்பல் உள்ளவர்களாக அல்ல, மிக சுறுசுறுப்புள்ளவர்களாக செயல்பட போகிறோம் என்று நானும் எண்ணுகிறேன். அந்நாட்களிலே ஒரு புதிய சரீரத்தை பெற்றவர்களாயிருப்போம். அந்த சரீரமானது புவியீர்ப்பு விசைக்கு அப்பாற்பட்ட ஒரு சரீரமாய் இருக்கும். புதிய எருசலேம் என்னும் பட்டணத்திலே நாம் வாழ்வோம். தேவனுடைய அண்ட சராசரங்களுக்குள்ளும் நாம் பயணம் செய்யக்கூடியவர்களாயிருப்போம். ஒன்றுமில்லாமையிலிருந்து அனைத்தையும் அவரே சிருஷ்டித்தார். அவருக்கு விருப்பமானபடி அதை செயல்படும்படியாக அவர் வைத்திருக்கிறார். இது அவருடைய உலகம். ஒரு குறிப்பிட்ட மரம் ஏன் இப்படிப்பட்ட இலையை கொண்டதாக இருக்கிறது என்று நீங்கள் வியந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்து அது அவ்வண்ணமாகவே இருக்க வேண்டும் என்று விரும்பினார்
எனவேதான் அது அவ்வாறு இருக்கிறது. அவரே இதை சிருஷ்டித்தார். அவருக்காக இதையும் சிருஷ்டித்திருக்கிறார். நாம் ஒரு நாள் நித்தியத்திற்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். நமக்காக ஒரு சுதந்திரம் உண்டு. நாம் அவரோடு நித்தியத்தில் இருக்கும் பொழுது நாம் எப்படி இருக்க போகிறோம் என்பதை குறித்து நமக்கு தெரியாது. அதை அறிந்து கொள்ள ஆவல் உள்ளவர்களாக இருக்கிறோம். நிச்சயமாக அது மிக அற்புதமான ஒரு அனுபவமாக இருக்கும். இக்காலங்களிலே நாம் கூடாரங்களிலே வாசம் செய்கிறோம். நம்முடைய சரீரம் வெறும் கூடாரம் என்றுதான் பவுல் அப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் 5:1 கூறியிருக்கிறார். நம்முடைய சரீரம் இந்த பூமியிலேயே அழிந்து போய்விடும். நாம் நம்முடைய கூடாரத்தை விட்டு இடம்பெயர்ந்து விடுவோம். 2 கொரிந்தியர் 5:8 கவனியுங்கள். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். இந்த தேகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது நாம் அவரோடு இருப்போம். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் ஒருவேளை 10 லட்சம் ரூபாய், 20 லட்சம் ரூபாய் அல்லது 30 லட்சம் ரூபாய் வீட்டிலே குடியிருக்கலாம். உண்மையை சொல்லப்போனால் நாம் அழிந்து போகக்கூடிய ஒரு கூடாரத்திலே குடியிருக்கிறோம். நாள் ஒன்று வருகிறது, அப்பொழுது மகிமைப்படுத்தப்பட்ட ஒரு சரீரம் நமக்கு கொடுக்கப்படும். அப்பொழுது நம்முடைய சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நமக்கு தேவன் தரும் புதிய சரீரம் நித்தியமாய் நாம் வாழும் இடமாயிருக்கும். அவரோடு நாம் என்றென்றும் சுகித்திருப்போம். இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் முன்னால் இருக்கும் பெரிய ஒரு நிச்சயம். ஆம் பிரியமானவர்களே, சகலத்தையும் அவரே சிருஷ்டித்தார். சகலத்தையும் அவருக்காகவே சிருஷ்டித்தார். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏதோ ஒரு படைப்பு என்று நீங்கள் எண்ணி இருந்தால் அந்த எண்ணம் தவறு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவர் எவ்வளவு உன்னதமானவர் என்பதை அறிந்த நீங்கள் அதற்கேற்றபடி அவரை கனம் பண்ணுங்கள், அவரை தொழுது கொள்ளுங்கள், அவரை ஸ்தோத்திரியுங்கள். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறீங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எவ்வளவு மகத்துவமானவர் என்பதை ஒருமுறை கூட நீர் எங்களுக்கு நினைவுபடுத்தியதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இருளின் அந்தகாரத்திலிருந்து எங்களை விடுதலை செய்து ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே நாங்கள் பங்கடையும்படி எங்களை தகுதிப்படுத்தினவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மீட்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய தற்சொரூபமான சர்வ சிருஷ்டிக்கும் முந்தினவரான இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவரே சகலத்தையும் சிருஷ்டித்ததற்காக உம்மை துதிக்கிறோம். அவருக்காகவே எல்லாவற்றையும் சிருஷ்டித்ததற்காகவும் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்கும் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் கடந்து வரும்பொழுது நீர் தரப்போகும் நித்திய வீட்டிற்காக, நித்திய மகிழ்ச்சிக்காக, மாறாத உம்முடைய பிரசன்னத்திற்காக உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என்ன நண்பர்களே, இந்த நாளிலும் நீங்கள் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். சரி, என்ன கற்றுக்கொண்டோம்? எந்த ஒரு கிறிஸ்தவனும் தேங்கி நிற்கிற தண்ணீரை போல இல்லாமல் அவரை அறிகிற அறிவிலே, அவருடைய வார்த்தைகளை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும். நாம் எப்பொழுது தேவனிடத்திலே ஜெபிக்கும் போதும் நம்முடைய ஜெபம் ஸ்தோத்திரங்கள் நிறைந்ததாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் விசுவாச ஜெபமாக இருந்தால் அது கண்டிப்பாக ஸ்தோத்திர ஜெபமாக இருக்கும். காணக்கூடாத தேவனை மனிதன் புரிந்து கொள்ளும் வண்ணம் காண்பிக்க வந்தவரே இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவுக்கு எந்த ஆரம்பமும் இல்லை. அவர் நித்தியத்திலிருந்து வந்தவர். அவர் மரணத்திலிருந்து உயிரோடு எழும்பும்போது அவர் முதற்பேரானவர். நாம் அனைவருமே தேவனுக்கு சுதந்திரராயும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராயும் இருக்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். உபாகமம் 28:12.